எத்தனை ஜாடி முடிச்சிருக்கோம்? என்ன பாக்குறீங்கம்மா சொல்லுங்கப்பா, எத்தனை? 4 ஜாடி. தகச்சி அருமையா பாருங்க, 4 ஜாடி, இன்னும் 2 ஜாடியை முடிச்சிருக்கோம். சரியா? 5வது ஜாடி எங்கே? பிலிப்பியர் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:15. 1 தெசலோனிக்கேயர் 5:15. எப்போது என்ன செய்யணுமா? ஒருவனும் மற்றொருவன் செய்யும். 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்யணும். எப்போதும் அண்டர்லைன். என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? கிறிஸ்தவன் யாரையாவது பகையா இருந்தா யூ ஆர் நாட் கிறிஸ்டியன். ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடிட்டு அப்படி அங்கிட்டு போனோன்னு அவ கிடக்கா இவன் கிடக்க போயா உடனே தெரியாது, அதெல்லாம் இங்கே பழிக்காது. ஐயா அருமையா சொன்னார். ஜாதி இல்லை, பேதம் இல்லை, எல்லாம் பாருங்க, எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே வீட்டா, ஒரே நகரத்தா. இது இந்த எப்போதும் என்னமா நன்மை செய்ய நாடுங்க. எப்பொழுதும் எங்க ஐயா நல்லா இருக்கணும், எங்க ஐயா நல்லா இருக்கணும், என் சமீர் நல்லா, அப்படி நான் நினைக்கலன்னா நான் மேடையில் நின்று வேஸ்ட். யார்கிட்டயாவது பகை இருக்கா? யாரையாவது பழித்து பேசுகிறோமா? யாருக்கும் விரோதமாய் நடக்கிறோமா? கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவன்னா கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்தவன்னா கிறிஸ்து பிளஸ் அவர். அவரோடு இணைந்திருக்கும் பொழுது எல்லாருக்கும் நன்மைதான் நான் செய்து கொண்டே இருப்பேன். இந்த ஜாடினா என்ன? ஒவ்வொரு நாளும் என்னால் நான் என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறேன்னா, என் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன்னா, என் சகோதரருக்காக ஜெபிக்கிறேன்னா, அந்த வீட்டிற்காக நான் ஜெபிக்கிறேன்னா, என் பக்கத்து இல்லத்திற்காக, என் பக்கத்திலே குடியிருக்கிற மக்களுக்காக. That is Christian. இவ்வளவு இருக்குமா? ஒவ்வொரு நாளும் அதை ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்கணும். யாரிடமாவது பகை மாதிரி இருந்தா போய் அம்மா அம்மா சாரிம்மா, அண்ணன் அண்ணே சாரி, அண்ணே அக்கா சாரிக்கா சொல்லிட்டு நீங்க நல்லா இருக்கணும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்க பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்மை செய்ய ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா, இருந்தா வர்றேன், உடனே வர்றேன். These all the characteristics of Christians. அதற்குத்தான் நம்மை வைத்திருக்கிறார் அந்த உலகத்துல. நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் பரிசுத்த நீங்கள் பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டம். சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா அப்படி காலர் தூக்கி விட்டு நடக்கணும். அதுக்கு பெருமை இல்லை, செருக்கு இல்லை. என் மகாராஜாவின் பிள்ளை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஏசாயா 66 சொல்றாருல, 66 உன்ன படிங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்பேற்பட்ட ராஜா, அவருக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் நினைத்து பாருங்க. என்னையே நான் கொடுக்கட்டும், என் குடும்பத்தையே நாங்கள் தியாக பலியாக ஒப்புக்கொடுவோம். அவரை துதிப்பதிலும், அவருடைய வார்த்தைகளை பேசுவதிலும், அவரை பிறருக்கு அறிவிப்பதிலும். இவ்வளவு இருக்கம்மா. இந்த வாரமே 3-4 ஊர் நான் ஓடி இப்படி துதித்து வார்த்தைகளை சொன்னாலும் தாகம் அடங்கவே மாட்டேங்கிறது. எவ்வளவு பெரிய கிருபை. சங்கீதம் 84:1-2 எல்லாம் அப்படி படிச்சோம்னா எப்படி சொல்றாரு பாருங்களேன். சங்கீதம் 84:1-2. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாருங்க, அதுதான் மகிமை. 10வது ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய மகிமையான ஆலயம் பாருங்க. உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு மகிமையானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சை கவனம். என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம். அப்படி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்றது அங்க கேட்கணும். ஆண்டவர் துதிப்பது எப்படி இருந்துச்சு. நன்மை செய்வோமா? கிறிஸ்தவன் என்றாலே நன்மை தான். போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பதவி வெறி இருக்கக்கூடாது, பண வெறி இருக்கக்கூடாது. நன்மை தான். நன்மை செய்வதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? உங்க வீடு மதுரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டிலே இனி துஷ்டன் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டிலே கஷ்டம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், 5 ஜாடியை சரியா நிரப்பிட்டு இன்னும் 1 ஜாடியை பார்த்துருவோம். பாப்போமா?
பேதுரு 1 பேதுரு 3:15 கடைசி 1 பேதுரு 3:15. தேங்க்யூ லார்ட். சீக்கிரமா நான் முடிக்க போகிறேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இங்க பாருங்க, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கடைசி 6. அது என்ன புரியுதா? புரியலையா? எப்பொழுதும் ஆயத்தம். எதற்கு? என் ராஜா எனக்காக மரித்து விட்டார், என் ராஜா உனக்காகவும் மரித்திருக்கிறார், உனக்கு இனி கவலை இல்லை, உனக்கு இனி கஷ்டம் இல்லை என்று நாம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? அது போதகர்களுடைய வேலை ஐயா. அப்படியா? இங்க அப்படி போதகர்கள் போட்டிருக்கா? இன்னொரு முறை படிங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். யாரு? எல்லாரும் கர்த்தராகிய தேவனை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணவும். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து. நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார், எனக்காக பரலோகத்தையே நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார். தட்ஸ் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை என்ன செய்யணுமா? உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற. நம்மிடத்திலே அறியாத மக்கள் எத்தனை பேர்? அவர்களிடத்தில் என்ன செய்யணுமா? யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இந்த எப்போதும் 6 எப்போதும் நான் முடிக்கிறேன். 6 எப்போதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாடியை வச்சு இது என் வாழ்க்கையிலே இந்த ஜாடியை நான் எப்படி நிரப்பியிருக்கிறேன், இந்த சாடியை எப்படி நிரப்பியிருக்கிறேன், இப்படி இந்த 6 இதை நீங்கள் நினைச்சு ஒவ்வொரு நாள் இருந்தால் ஜுஸ்டன் நீ உன் வாழ்க்கையிலே கடந்து வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. சரியா அவரை துதிப்பதிலும். அதான் பொருத்தனைன்னா என்ன? விளையாட்டு இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் எப்போதும். அப்படி இப்ப பார்த்த அத்தனை படி நாங்கள் நடப்போம் ஐயா, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி தாவீது சொன்னது போல நான் மாத்திரம் என் வீட்டையை மாத்திரம் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி முடிச்சிருவோமா? ஜனங்கள் சொல்றது பாருங்களேன். எங்கே? யோசுவா 24:16. யோசுவா 24:16. ஜனங்கள், சபை மக்கள் அத்தனை பேரும், கீழே சுரண்டை மக்கள் அத்தனை பேரும் சொல்லணும். எப்படி என்ன சொல்றாங்க படிங்க. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. கர்த்தரை விட்டு விலகும் காரியம் எங்களுக்கு தூரமாய் இருக்கட்டும். அடுத்து நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பெரிய அடையாளங்களை செய்து, நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். 10வது ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த சகோதரியை மேல இங்க வாங்கணும், மேல கூப்பிட்டு இந்த ரொம்ப 10 வருஷம் கூட வேண்டாம், 2024 இந்த நாள் ஸ்தோத்திர பண்டிகை வரை சகோதரிய இந்த பாப்பாவை யாரையாவது அன்பு சகோதரனை கூப்பிட்டு இந்த போன 2024 இந்த நாள் வரை எத்தனை முறை ட்ரெயினில் போயிருக்கீங்க, எத்தனை முறை சைக்கிளில் போயிருக்கீங்க, எத்தனை முறை பைக்கில் போயிருக்கீங்க, எத்தனை முறை நடந்து போயிருக்கீங்க அப்படி கேட்டா சொல்லுவீங்களா? அவங்க சொல்றாங்க பாருங்க, இதுதான் சும்மா பைபிள் படிக்கிறது. அப்படியே திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்ற மாதிரி அப்படியே ருசிக்கணும், அனுபவிக்கணும். அந்த அம்மா அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கம்மா? நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். இல்லம்மா, நம்பர் அதுக்கு மேல எப்படி வரிசையா சொல்றாங்களே. நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். எப்படி பஸ்ல ஏறிட்டு போய் சேர்றதுக்குள்ள சண்டை வருதா இல்லையா? இது ஏன் சீட்டு போடி இடிச்சுட்டே இருக்கேன் ஐயா.
ட்ரெயின்ல போயிட்டு வர முடியல, பஸ்ல போயிட்டு வர முடியல. ஆனா நான் செல்லுமிடமெல்லாம் என்னோடு கூட வந்து என்னை உறங்காமல் தூங்காமல் சுமந்து காக்கிற தெய்வம் எப்படி. அதான் அவங்க உணர்ந்து சொல்றாங்க, நாங்கள் நடந்து வந்த எல்லா வழியிலும், நாங்கள் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நம்முடைய தேவனாகி கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்திட்டாரு. ஐயா சொன்னது வந்துருச்சா? இனி என் வழியாய் துஷ்டன் கடந்து வருவதில்லை. துரத்திட்டாரு, துரத்தி முடிச்சிட்டு. சொல்ல மாட்டீங்களா? ஐயா தான் சொல்றாரு. எல்லாம் சொல்லுவோமே சத்தமா. இன்னும் ஒரு முறை, இனி உங்களுக்கு துஷ்டன் கிடையாது. ஆமென், ஆமென். காரணம் அவங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போமா. தாவீது, நான் மாத்திரம், என் வீடு மாத்திரம், யோசுவா நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஜனங்கள் அத்தனை பேரும் நாங்களும் ஆண்டவரை தாயா இனிமேல் சேவிப்போம். எங்களுக்கு இனி துஷ்டன் கிடையாது, இனி எங்களுக்கு கஷ்டம் இல்லை, எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு துன்பம் இல்லை, எங்களுக்கு துயரம் இல்லை. அவர் ஒருவரே எங்களுக்கு தெய்வம். ஒவ்வொரு நாளும் குடும்பமா, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யோசுவா தாவீது சொன்னது போல வீட்டு தான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி சரியா வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அனுதினமும் கர்த்தரை துதிப்பதிலும் இந்த 6 ஜாடிகள் மணி கரெக்டா நடக்கணும். கிறிஸ்தவர், உன் வாழ்க்கையிலே துஷ்டன் இல்லை, இனி உனக்கு கவலை இல்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இருக்கும் எல்லாம் கண்ண போகும். சின்ன பிள்ளை பெரியார் எல்லாம் மத்தியிலே ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் பெயரை சொல்லி அழைக்கும் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். உன் அருகிலே வந்திருக்கிறார் அம்மா, அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி. இயேசு அழைக்கிறார். உன் குடும்பம் எனக்காக எப்படி இருக்கிறது? கேட்ட இந்த 6 ஜாடியை நீ நிரப்பி கானா ஊரிலே கண்ட முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக மதுரமாய் இருந்ததே. இந்த 10வது ஆண்டை விட இந்த 11வது ஆண்டு எங்களுக்கு இன்னும் மதுரமாய் மாறட்டும். எங்கள் இல்லத்திற்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் பட்டணத்திற்கு இல்லம் அப்பா குதூகலமாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யும் என்று கேட்போம். குடும்பமாய் உம்மை சேவிப்போம், குடும்பமாய் உம்மை ஆராதிப்போம், குடும்பமாய் உமக்கு சாட்சியாய் ஜீவிப்போம். இயேசு அழைக்கிறார். உன் அருகில் வந்திருக்கிறார். ஐயா, பெற்றுக்கொள்வோமா? Glory to be Lord. எங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே
எங்களை முழுவதுமாய் ஒப்புக்கிறோம் என்று சொல்லுவோம். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினார். இன்பம் சென்றிடுவார் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினார். எல்லையில்லா இன்பம் சென்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆதலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆதலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு ராஜாவே, நீ சொன்னதை நான் சொன்னேன் அப்பா. தர்மியான ஜனங்கள், தர்மியான கீழே சுரண்டை மக்கள் மக்கென்று மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்பி அருமையான குருவானவரோடு குடும்பமாய் இணைந்து தகப்பனே